ஆமா இவர் பெரிய டாம் ஹாலண்ட் ஜெண்டாயாவை பிடிக்க போறாரு. மனித ஜாதி தானே, ஜாதி பாக்குறீங்க. துரத்துவதேனோ காட்ல பல்லுவலி வந்திருக்க உனக்கு என்ன? நான் வண்டி ஓட்டட்டா வாடா. வண்டி ஓட்டினா என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். கால் வலி பெருசா காதல் வலி பெருசா? வா போவா. ஏமா என்னமா நீ என்ன பேசணும்னு கேட்கல. எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நாளாச்சு பார்த்து. ஸோ நம்ம பிரேக்கப் பாவங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம பழைய வீடியோ எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நம்ம நம்புகிறோம். நல்ல வீடியோ லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம். சேம் பரிதாபங்களோட மேக்கப் பாவங்கள் போட்டிருந்தோம். இந்த வாட்டி பிரேக்கப் பாவங்கள். அது நாங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம். ரியாக்ஷன் நீங்களும் பாருங்கள். பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே, என் தங்கமான மனசை விட்டு அவன் கூட போனியே, பணக்காரே இல்லைன்னு தான் அவன் கூட போனியே, தங்கமான மனசுல அவன் கூட போனியே. சீ 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 மேரே சீ சீ குமாரியே சீ, பொண்ணுங்களே ஒரு சீ 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 சீ, பொண்ணுங்களே ஒரு சீ 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 சீ. என்ன பாட்டு இது? ஃபீலிங் ஆயிடுச்சு எனக்கு. லவ் ஃபீலிங்க்கு எவ்வளவு அழகான பாட்டு இருக்கு தமிழ்ல. இது என்ன பாட்டுன்ற கண்டுபிடிச்சு பாடிக்கிறீங்க எல்லாரும். இப்ப ட்ரெண்ட் இதுதான் இப்ப ஓடிட்டு இருக்குல்ல. ஆமா, உங்களுக்கு லவ்வரே கிடையாது, எப்படி லவ் ஃபீலிங் ஆகும்? அதான் லவ்வர் கூட இல்லாம இருக்கேன்னு நினைச்சு ஃபீலிங் ஆயிட்டேன். அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்த, ஏன்னா திடீர்னு பிரசாத் யாதவ் மாதிரி இருக்க. இல்ல அது அந்த ஊர்ல அவர் போட்டிருப்பாரு, அந்த மாதிரி நானும் அப்படி கெட்ட போட்டு அந்த ஃபீல் பண்ணி அதை போய் பாட்டு பாடுறான். போடாங்கிட்டு சீ 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 ரெனோ நிச்சி. ஐயோ செமையா பாடினாங்க. என்னடா புருக்கு போலையா? காதல் என்ன தேவா பாட்டு தானே கேட்டுக்கிருக்க? என்ன தேவா பாட்டு கேட்டா போஸ்ட் மலர்ன்ப. என்ன கழுத்துல கண்ணாடி போட்டுருக்க? ஸ்டைல் என்ன மாதிரி போக்கிஸ்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. பூக்கியா? ஆமா. அப்படின்னா பூக்கி. அதான்டா பூக்கினா என்ன? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பூமர் உலகத்துல ப்ளே பாய்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ப்ளே பாய் மாதிரி இங்க காலத்துல வந்து பூக்கி. ஓ அவங்களுக்கு எல்லாம் பூக்கின்னு பேரா? பூக்கி பூக்கி பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களை மாதிரி ஆட்களை தான் எங்க ரிஷ பார்த்து அவங்க எப்படி இம்ப்ரெஸ் ஆவாங்க. ரிஷாவா? ரிஷ்னா ரிஷுக்கே வாயா போனதுன்னா -10 நாரால போயிடுடா நீ. நாராவா? ஆமா. என்ன எந்த லாங்குவேஜ் தெரியல, எந்த கல்ச்சரும் புரியல. இவன் என்னைக்கு எப்படி வந்து அதனாலதான் நான் 20 நாரா எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு பெண்களை பூரா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பிள்ளை நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்திய, ஒரு 3-4 மாசமா லவ் பண்ணி என்னடா ஆச்சு? டேட்டா முடிஞ்ச மாதிரி சொல்லிருக்க. 3 மாசம் லவ் பண்ற, எல்லாத்தையும் முடிக்கிற, அப்புறம் கட் பண்ற. ஆமா இவர் பெரிய டாம் ஹாலண்ட் ஜெண்டாயாவை பிடிக்க போறாரு. வயசு என்ன? 19 கிடையாது, 90ல பிறந்திருக்க. அப்படி வச்சாலே 35 வயசு ஆச்சு. 30 இந்த இதுல வச்சு கெட்டவ போட்டுக்கிட்டு ஜென்சி ஸ்லாங்ல பேசினா நாங்க நம்பிடுவோமா? பண்ணாத, ஏற்கனவே பொம்பளை பிள்ளைய பாக்காது, இப்பெல்லாம் என்ன சுத்தமா பாக்காது. பொண்ணுங்களே பார்க்க மாட்டேங்குது. இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. அவங்க கூட கோப்ப போனாதான் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். எதுவுமே எல்லாம் அப்படியே போகணும்னு வச்சுக்க, குழந்தை குட்டி போக வேண்டியது. அப்படி இந்த பிள்ளைதான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருச்சு. அந்த பிள்ளை இன்ஸ்டாகிராம் ஐடி அது ஸ்டேட்டஸ் என்னதையாவது பாத்துட்டே இருக்காது. அதை பாக்கல, பண்ண படம் இருக்குல்ல. ஆமா அந்த படத்தோட டைட்டில் என்ன சொன்னோம்ல. ஆமா ரிலீஸ் வீடியோ அதை பாத்துட்டு இருக்க. எப்படி போயிருக்கு என்ன ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அனிமேஷன் வீடியோ. அந்த வீடியோ பாத்துட்டு நீங்க போய் பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குல்ல, இருக்கு பாருங்க. இல்லையே மறந்துரு. பிரேக்கப்ங்கிறது சீ சீ சீர மூடிச்சு சீ சீ சீர நோண்டி சீர சீர சீ. நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். லவ்வா? என்ன ஆள் பாக்க வந்து பையனுக்கு லேடி கட்ட போட்ட மாதிரி பொண்ணுதான். இல்ல அப்படி சொல்லுங்க.
லவ்லாம் பண்ற மாதிரி இருக்கா வேலை போயிடும். ஒரு பொண்ணே வந்து ப்ரப்போஸ் பண்றேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி எல்லாம் பாக்காதீங்க. ரெண்டே மாறிச்சு. இப்ப நாங்க தான் வந்து பசங்களை அந்த மாதிரி அழகான பையனை பார்த்தது போக நீங்க அன்னைக்கு பாட்டிக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ப்ளீஸ் என்ன லவ் ஏத்துக்கங்க. என் லவ் ப்ரூவ் பண்றதுக்கு நான் இது மட்டும் இதே ஜெனரேஷன் மாறாது. ரத்தத்தை எடுக்கிற பேர் எழுதி வச்சிருக்க ரத்தத்துல, அதெல்லாம் மாறாது. எல்லாரும் மனித ஜாதி தானே, ஜாதி பாக்குறீங்க. வழியெல்லாம் வெளிச்சம், அவள் பகலில் நான் பறிக்கும். ஆக்சுவலி ஏதோ ஒரு நியூஸ் கூட அதை பத்தி இப்ப பாத்துட்டு இருந்தேன். என்ன கோஇன்சிடென்ஸ்ங்க. ஓ மை காட். ரொமான்ஸ் வேற மூஞ்சிக்கு. ஆயா ரூம்ல என்ன பண்ண போறீங்க? அனிச்சம் அவளிரவில் நேரம் ஓட ஓட நினைவுகள் துரத்துவதேனோ, காற்றும் கடை மறித்து மூச்சை பறிப்பதேனோ, பொம்மைகள் கண்ட குழந்தை போல உன்முகம் கண்டு கலிப்பதேனோ. காதல் பண்ணி காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனதுதான் 6 மாசமா பார்க்கவே முடியல. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் போட்டு ஷார்ட் டிஸ்டன்ஸா மாத்திர வேண்டியதான். வீரி எல்லாம் வெளிச்சம். கொஞ்சம் தொடாம பேசுறியா? பப்ளிக்ல எல்லாரும் பாக்குறாங்கல்ல. சரி பாக்குறாங்க. எதுக்கு இப்ப இத்தனை தடவை நின்று போன் அடிச்சுட்டு இருக்கேன் ஆபீஸ் வெளியில? யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பாக்கலாம் தான் வந்தேன் நானு. என்ன பார்த்தா லவ்வர்னு சொல்ல வேண்டியதானே? ஆக்சுவலி எங்க அப்பா இன்னைக்கு வராங்க சென்னைக்கு. அப்படியா? ஆமா, அவங்க நம்மள பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? சும்மா பார்த்தாங்கன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்க சும்மா ஒண்ணும் வரல. இங்க மாப்பிள்ள பாத்துருக்காங்க. மாப்பிள்ள பாக்க வராங்களா? ஆமா. விட பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்பாட்ட பேசிடுவோம். நானும் இன்னைக்கு இங்க வந்து சொல்லலாம் தான் வந்தேன். ஆக்சுவலி நீ சொன்னதுதான் கரெக்ட். நான் சொன்னது தப்பு. நான் தான் தப்பு. எல்லாம் தப்பு நான் தான் பண்ணேன். மனசுல வேற ஆசையை வளர வச்சு 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு நீதான் லவ் பண்ணும்போது இல்லன்னா சொன்னேன்ல, நான் தான் எல்லாம் செட் ஆகாது வேணாம் தான் சொல்லி ஒதுங்கி பண்ணேன். சாரி, நீ கரெக்ட். நான் தப்பு. நம்ம பெத்தவங்க அழுக வச்சுட்டு அவங்களுக்கு கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷமா வந்து என்ன பண்ண? நான் கடுப்பாரு அன்னைக்கு நான் கேட்டதுக்கு அப்படி நல்ல பேச வந்தா வெளியாயிட்டா அப்படியே. ஐயோ நல்ல மாப்பிள்ளைய பாத்துட்டா எவ்வளவு இருக்கு, நம்மளை கழட்டி விடுறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கான். நம்மளே ரூட்டை போட்டு கொடுத்துட்டோம் போல. இது இரவும் இல்லை, அவள் நிலவும் இல்லை, நானும் இல்லை, இவை அதுவும் உண்மையில்லை. காதலோட வலி தெரியுமாடா உனக்கு? அதை விட பெரிய வலி இருக்காடா? இருக்கேன். பல்லு வலி வந்திருக்கா உனக்கு? வந்துச்சுன்னா தெரியும் காதல் வலி பெருசா பல்லு வலி பெருசான்னு. கொண்டு எடுத்துறான் மண்டையும் பேரு வந்துட்டான். டயலாக பேசி வா வண்டியில. காமெடி உனக்கெல்லாம் காமெடியா இருக்கு, என்னோட காதல் உனக்கு காமெடி. வாடா பைக் எடுத்து வா போவோம். அவளை மறக்க முடியல, ஞாபகமா வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியும். காதல் இல்லடா, காதல் எல்லாம் பொய் தெரிஞ்சுக்கிறது எனக்கு. ஆஃப வாங்கி முக்காவை குடிச்சிட்டு ஒரே ஒரு கட்டிங்க கொடுத்துட்டு இவன் படுத்துற பாடு தாங்க முடியலையே. திருப்பி வந்து அவ்வளவுதான் போயிட்டான். அவ்வளவுதான் அவ போய் அது அவ்வளவுதான், அது முடிஞ்சுச்சு. அது உன்னையோட நல்ல பையனா பாத்துருச்சு. அவ கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருச்சு. நான் சொன்னேன், நீ கேட்கல. பைக் ஏறும், நீ தேவையில்லாம நீ பண்ணிக்கிருக்க. என்ன நான் வண்டி ஓட்டட்டா? வாடா வண்டி போட்டுனா என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவேடா. நீ சும்மாவே உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, போதை வர போட்டுக்க வேணாம்டா. காதல் வழியில இருக்கிறேன், கரெக்டா நான் ஓட்டு வரேன். வாடா நான் ஓட்டுறேன்டா.
மச்சி என் பின்னாடி நீ உட்காந்துட்டு வரும்போது எனக்கு அவன் உட்காந்துட்டு வந்த ஞாபகம் வருதுடா. வரும்போது டக்குன்னு எனக்கு வெறி ஆகுது. பொறுமையா போடா. வண்டி ஓட்டுறப்ப யார பத்தி நினைக்க கூடாது. ரோட்டுக்கு வந்துச்சுன்னா ரோடு மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். எவன் செத்தா வாழ்ந்தாலும் யோசிக்க கூடாது. புரியுதா? பசங்க பூரா பைக்ல போறப்ப வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறது மீறா போச்சு. ஒழுங்கா பைக் ரோட்டை பார்த்து ஓட்டு. பிடிக்கல, நான் லாரிக்குள்ள போலான்னு இருக்கேன். நீ பிடிக்கல, நீ போய் சாப்பிடா. என்ன நான் கூட்டு போறேன்? எனக்கு வேற வழி தெரியல. சாவ போட்டேன். புடிச்சு தோறா. எனக்கு வாழ பிடிக்கல. அவளை மறக்க முடியும் மச்சி, மறக்க முடியல. எல்லாத்தையும் விட்டுட்டா. சரி, ஃபர்ஸ்ட் கீரை போடு. போட்டுட்டேன். இந்த கை ஆக்சிலேட்டர்ல இருந்து எடு. அப்படியே கிளச்ச விடு. சாவுடா. நீ விழுறனா நீ விழுந்து சாவுடா. கூட வரணும் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது உனக்கு. ஏய், என்னாச்சு? போமா, ஆஸ்பத்திரிக்கு போமா. கால் வலி பெருசா காதல் வலி பெருசா? வா வா வா. வந்துட்டு இருக்கப்பவே சொன்னேன் நானு, ஏன் நீ கீழே பள்ளத்தை பார்த்து வர மாட்டியான்னு. அதுக்கு சொல்றா அவ, ஒரு நிமிஷம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எது வரைக்கும் சொன்னேன்? ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியா? லைன்ல இருக்கேன். சொல்லு. என்ன சொன்னேன் உன்கிட்ட? நான் என்ன சொன்னேனா? நீ என்ன சொன்னேன்னு சொல்லு. நீ இப்ப திருப்பி சொல்லு. நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நான் என்ன சொல்லிட்டு அதுக்கு இருந்தேன்? முன்னாடி என்ன சொன்னேங்கிறத சொன்னேன். அப்ப என்ன சொன்னேன்னு நீ கவனிக்கல, அப்படிதானே? என்ன லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு நீ வந்து அப்படியே நீ ஸ்க்ரோல் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றீங்க. இல்ல அதெல்லாம் மனக்கு இல்ல, அப்படி நீ வந்து நீ லத்தாஜிக்கா நீ ஹேண்டில் பண்றன்னா எதுக்கு நீ லவ் பண்ற? நீ எதுக்கு பேசணும்? நீ போன் வச்சுட்டு போக வேண்டியதானே? நீ போய் ஸ்க்ரோல் பண்ணுப்பா. உனக்கு முக்கியமான வேலை இருக்குல்ல. நீ உடவு மாட்டேங்கற. எனக்கு ஒரு மீ டைம் இருக்கு. அந்த மீ டைம் நீ தின்னுட்டே திஞ்சா என்ன ஒரு டைம் கொடுக்கணும்? என்ன நீ பேசினா 12 1 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்க. என்ன நான் பேசுறது? 1 மணி வரைக்குமே நான் போர் அடிச்சிட்டேன். நீ போர் அடிச்சிட்டேன்னு சொல்லு. அப்ப பிரேக் பண்ணிட்டு போ. அப்படியே மாத்தாத. நீ லவ் பண்றதுனா நம்பிக்கையோட லவ் பண்ணு. நீ சும்மா இந்த மாதிரி நீ வந்து வேற ரீசன் அதெல்லாம் அனுப்ப முடியாது. அதெல்லாம் அனுப்ப முடியாது. இஷ்டம்னா லவ் பண்ணு. போ. லவ் பண்றதா என்னோட பேச்சு போடா. நான் பிரேக் பண்றேன். அம்மா அப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பா. நையின்னு சை. என்ன இந்த டைம்ல இந்த ஃபோன் பண்ணுது? ஹலோ அண்ணா, என்னம்மா? இருக்கீங்களா? ஏம்மா என்னம்மா நீ என்ன பேசணும்னு கேட்கலாமா? என்னம்மா புரியும்? அவர் இருக்காரா? இப்ப இருந்தாம்மா, அவன் எங்க போனான்னு தெரியலையே. உள்ள ரூம்ல தூங்கிக்கிறேன். ஒரு சண்டை போட்ட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சண்டை போட்டீங்களா? சரி எதுவுமே பண்ணல. இருமா, நான் பேச சொல்றேன். பயமா இருக்குன்னா அவர் எப்ப போன் சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ண மாட்டாரு. நான் பாக்குறேன். இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன்மா. அந்த பாத்து இல்ல, நாங்கெல்லாம் இருக்கோம். அப்படிலாம் விட்டுற மாட்டோம். நீ வைமா. பிரதேசி சுவிட்ச் ஆஃப் பண்ண. நீ கடுப்பா இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண. என்னாச்சு? எனக்கு போன் பண்ணுதுடா. 12 மணிக்கு போன் பண்ணிட்டு போயிடும். மரியாதை பத்துக்க. நீ பேசி தரோடா. என்ன முடியாது. பேசி தரோடா. போடா, நீ வேலைய பத்தி போடா. நீ போன் ஆன் பண்ணி நீ பேசுப்பா. நான் என்ன பேசணும்? இதெல்லாம் கொடுமையா இருக்கு. நான் எதுக்குடா பேசணும்? எனக்கு வாழவே பிடிக்கணும். பண்ண போறியா? நீ பண்றா எனக்கு எதுக்கு கடைசியா போன் பண்ணி தெரியப்படுத்து யாருக்காவது ஒருத்தர் இந்த மாதிரிலாம் தேவையில்லாததெல்லாம் பண்ணாம இருமா. நான் வரேன். நான் பேச சொல்றேன். நானு இருமா, நான் பேசுறேன். அந்த 10 நிமிஷம் பேச வைக்கிறேன். டேய் ஒப்ப உன்னால பாரு அந்த பண்ண போறேன்னு சொல்லுது. அது ஏதாவது பண்ணுச்சுன்னு கடைசி எனக்கு தான் போன் வந்திருக்கு. நான் என்ன சாவுறதா இருக்கு? பண்ற முஞ்சே கிடையாது. அது அப்படியே சும்மா பயம் பிரச்சனை. உங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்கங்கடா. நான் என்ன நடுவுல என்ன பார்த்தா இழிச்சா மாதிரி தெரியுதா உனக்கு? உடனே போன் சொன்னா எடுக்காம போக வேண்டியதான். ஏன் எடுத்த? பேசு. பேசுறேன். ஹலோ, பேச மாட்டேன். நீ டென்ஷன் ஆகலாம் போயிட்டா. சரி, நான் காலைல பேசுறேன். ஹலோ, என்னம்மா பேசிட்டான்ல? என்னம்மா மாமா இங்க இரு. அவன் காலையில பேசுறேன்னு சொல்லிட்டான். நீ போய் படு தூங்கு. நான் காலைல அவனை பேச வைக்கிறேன். எனக்கு ஏமா கால் பண்றேன்? அவனுக்கு பண்ணுமா? நீ எனக்கு கால் பண்ற பொண்ணு பண்ணி நம்மளுக்கு தூக்கத்தை கெடுத்து விட்டாங்களே. ரூம்ல எவனா லவ் பண்ணான்னா ஒண்ணு அந்த பிள்ளைகிட்ட நம்பர் கொடுக்காதீங்க. இல்ல கூடவே இருக்காதீங்க. வேற ரூம் தனி ரூமா போயிரு. மௌனம் பேசி சூர்யா மாதிரி வாழ்ந்துரு. சரக்க போட்டாதான் சரி போட்டு வரும். என்னடா ஒரு மாதிரி மண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கு. கண்ணெல்லாம் உருட்டி நின்று இருக்கு. என்ன விஷயம்?
முடிவு எடுத்துட்டேன். என்னடா என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு விட்டுட்டு போனாலே அவ முன்னாடி நான் வாழ்ந்து காட்டேன். புரிஞ்சு போச்சு. சூரிய வம்சம் படத்துல வர்ற மாதிரி போய் வேலை பார்த்து பஸ் வாங்கி அது இதை பண்ணி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகி பெரிய தொழிலதிபர். கரெக்டா இல்லையே? ஒரு எழுதி ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல, புதுசா குடி வந்தாங்க. அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு லவ் ஆக்க போறேன். சூரியவம்சம் தேவையான இருக்காங்கல்ல, தேவையான எல்லாமே வந்துட்டாரு. முதல்ல தேவையான கல்யாணம் பண்ணுவோம், அப்புறமா சரக்கு போறாமா. போய் வேலை பாரு, வேலை பார்த்து சம்பாதிச்சுனா காசு வரும். காசு வந்தாலே கான்பிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். வாழ்க்கையில மோட்டிவேஷன் வந்து பணம் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். அந்த பொண்ணு கொடுக்குன்னு லைஃப் மோட்டிவேஷன் அவ்வளவுதான், யாரும் தடுக்க முடியாது. பிச்சுக்கிட்டு மேல போயிட வேண்டியதான். அப்படி வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். இல்ல முதல்ல தேவையானி அப்புறம் தான் மொத்தம். அப்ப வேலைக்கு போக மாட்டேன். தேவையான வந்தாதான் பஸ்ஸே வாங்க முடியும், அப்புறம் வேலை பார்த்து முன்னேற முடியும். அமைதியா கையை அடக்கி வச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. கும்பளப்புள்ளைய கனெக்ட் பண்ணி லவ் பண்றதுதான் ஒரு பெரிய உயரிய லட்சியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜென்மங்களும். பேசாத, நீ பேசாதயா. எல்லாம் பெரிய கம்பெனின்னு பார்த்து போனா அப்படியே ஷிஃப்ட் ஆகி அப்படியே எங்க எல்லாரும் மறந்துட்டா. படத்துக்கு போனா கூட அப்படியே போஸ்ட் போடுறத தவிர எங்களை கூட மாட்டாங்க. பழச மறந்துட்டீங்களா? கூப்பிடுவியா இல்ல அப்படியே தனியா போய் கல்யாணம் பண்ணிடுவியா? கண்டிப்பா நான் எல்லாம் பண்ணுவானா? நீ சொல்லனாலும் ஸ்வேதா சொல்லிருக்கா. அவ என்ன சொல்றது? அவ எனக்கே சொல்லல. கல்யாணம் பண்ணது எனக்கே சொல்லடாவ. ஆனே இன்ஸ்டால போய் ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிச்சேன். என்னது அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆமா. கேக்குற எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே. நீ எப்பறம் எடுத்துக்கிட்ட? நான் என்னது நான் எடுத்துக்கிறது? நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் 2 வருஷம். பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? சண்டை பரப்ப மட்டும் என்ன போன் பண்ணி கழுத்து எடுத்தீங்க 12 மணிக்கு? உம்மா அதெல்லாம் உண்மை. நான் பிரேக்கப் பண்ண மாட்டோம்னு முடிவா இருக்கும் போது உன்னை நோண்டுவோம். நாங்க பிரேக்கப் உண்மையே பண்ண போறோம்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். பிரேக்கப் போயிருவீங்க அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீங்க எல்லாம் இழிச்சா போயிடாம நான் எவ்வளவு சிக்கனா எங்களுக்கு செய்யறதுக்கு மண்டையும் பாரு. சரி வா வேற என்ன பண்றது? உன் தலைவிதி உனக்கு லவ் மேரேஜ் இல்லன்னு ஆயிப்போச்சு. நிறைய அந்த கடலுக்குள்ள நிறைய மீன் இருக்கு. என்னத்த மீன் இருக்கு? நான் மீனை பிடிச்சி போட்டு இருக்கேன். என்ன மீனை பிடிச்சிருக்கு? மெயின் சிக் இருக்கும் போது சைடு சிக் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சைடு சிக்கா? ஆமா. அப்படின்னா லவ் பண்ற பொண்ணு லவ் பண்றது ரெடியா இருக்கு. இன்னொரு பொண்ணு புரியலடா எனக்கு. ஒரு பொண்ணை லவ் பண்ணும் போது இன்னொரு பொண்ணு நைட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பொண்ணு பிரேக்கப் ஆச்சுன்னா இந்த பொண்ணு கிட்ட ஓகே பண்ணி இதை லவர் ஆக்கி இது ஓகே ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு சிக்க ரெடியா வச்சுக்கணும். இது பிரேக்கப் ஆனா அங்க ஓகே பண்ணு, அங்க ஓகே பண்ணா எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லு. என்னடா புரியலங்கற? பல்லவன் இருக்கும் போதே கோசுல ஆரம்பிக்கலையா? ஆமா அந்த மாதிரி தான். செகண்ட் சேனல் இந்த மூவிக்கு செகண்ட் சேனல். நாடு கெட்டு போச்சு. தாத்தலாம் அப்படிதான் இருந்தாரு. எங்க அப்பா கொஞ்சம் விட்டாரு, நான் கொஞ்சம் புடிச்சிட்டேன். அப்படி புடிச்சிட்டீங்க. போலி தர்மர் பரம்பரை அப்படி டிஎன்ஏ ஆக்ட் பண்ணி நோக்க வருமத்துல நோக்க மச்சான் எங்க அம்மா அப்பா பாத்துக்கலாம். சுதார் ஏதோ அனுப்பிச்சிருக்கா மெசேஜ் இந்த டைம்ல. டேய் எல்லாம் எந்திரிக்கலாம். இங்க பாரு சுதார் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் பாரு. எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கோடா மச்சான். ஐயோ நான் தான் சொன்னேடா. கேட்க மாட்டேன்ட்டானே கடைசி வரைக்கும். அந்த பிள்ளைய நம்பாதன்னு கேட்கலையே. வண்டியில ஏறு வண்டி ஏறு. வண்டி பரமட்ட சொன்னேன் பொட்டச்சி சவகாசம் வேணான்னு. கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானடா. நீ எங்க அழுது இருக்க? இல்ல மச்சான் அவங்க வழக்கப்படி எரிப்பாங்க பழைப்பாங்கவே தெரியல. எதுக்கு இது ஒரு பாட்டு நிக்கிற மாதிரி இருக்கு மாப்பிள்ள நினைக்கிறேன். வேற எவனோ ஒருத்தன்டா. வேற எவனோ ஆளை மண்டையும் பாரு. சார் நீங்க குறிங்க சார். பேசாம அங்க போய் பார்த்தாங்க இருக்கும். கதவு தரடா. கதவு தரடா. ஓடாப்லடி மாப்ள டக்குன்னு செக் பண்ணுங்க. உயிர் இருக்கு செக் பண்ணுங்க. உயிர் இருக்கு மாப்ள தூக்குடா. டேய் நீ வச்ச ஸ்டேட்டஸ பார்த்து நாங்க அரண்டு போய் ஓடி வந்திருக்கோம். நீ என்ன கொட்டாய் விட்டுக்கு இருக்க பரதேசி நாயே? என்னடா ஸ்டேட்டஸ்? என்ன ஸ்டேட்டஸா? நான் முடிக்கிற மாத்திர வெசத ஆஸ்பத்திரி போங்கடா. நான் ஏன்டா உங்க போய் ஏன்டா போறோம்? டேய் அப்புறம் எதுக்குடா ஸ்டேட்டஸ்ல லவ் ஃபெயிலியர் ஆனதா பரவாயில்ல லைஃப் ஃபெயிலியர்னு எதுக்குடா போட்டா? எல்லாம் தான் போட்டேன். இவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவ பாத்துக்க அப்படிலாம் அதுக்கடா வந்த அந்த புள்ளைக்கு அனுப்புனடா. கண்டு கூட இல்லடா. இதெல்லாம் பாக்கும்போது செத்துறலாம் போல தோன்றுறா. Oh my God, செமையா இருந்துச்சு. சிரிச்சு குரல as usual. Thank you for suggesting. ஆமா சொசைட்டிக்கு வந்து ஒரு அவேர்னஸ் பண்ண மாதிரி ஆச்சு. என்ன சைடு என்ன சைட் சிக்கு இதெல்லாம் எவ்வளோ நான் கேள்விப்பட்டதே இல்லை. சைட் சிக்குன்னா தேர்ட் வீல், அதாவது ஒன்னு
சிக்குன்னா பொண்ணுங்க. ஓகே. சைடு சிக்குன்னா சைடு ஸ்டெப்னி மாதிரி. அது கல்யாணம் பண்ணி இது கல்யாணம் பண்ணாம. ஓகே. ரெடியா வச்சுக்கணுமா சைட் சிக்க. இது பிரேக்கப் பண்ண அந்த மோட்ல இருக்கும்போது சைட் சிக்க கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதனால வந்து லவ்னால தற்கொலை பண்ணி போற அப்படிங்கறது குறைஞ்சா பரவாயில்ல. ஆமா, that's what I meant. Like mentally நம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவோம். ஆமா, பிரேக்கப்காக எல்லாம் அழுதுட்டு இருக்கோம். ஆமா, but that is also அந்த மாதிரி சொல்லி எல்லா பொண்ணையும் ஏமாத்துறது அதுவும் பண்ணிட்டு இருக்காங்களே. ஆமா, that is also not good. எல்லாரும் அவங்க இஷ்டம் தான். என்ன உங்களுக்கு கரெக்டா ஜெண்டர் மென் மட்டும் சொல்ல, கேர்ள்ஸ் சொல்றேன். கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய பேர் ஏமாத்துறாங்கல்ல. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்னா அதுக்கு வந்து உண்மையா இருக்கணும். அது இல்லாம பண்றது வந்து ரொம்ப தவறு. பட் ரொம்ப நல்லா இருக்கு கான்செப்ட், நல்லா இருக்கு. ஒவ்வொரு ஆக்டிங் அப்புறம் அந்த பாட்டு வச்சு மீம் பண்ணது அதெல்லாம் செம்மையா இருக்கு. லவ் பண்றதுக்கு எந்தெந்த இடத்துக்குலாம் போறாங்க. ஆமா, அது அப்புறம் அப்புறம் அந்த ஜென்சி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது. ரிஸ்ஸா இருக்கும். நம்ம கூலுன்னு அந்த காலத்துல சொல்லி ரிஸ், அந்த மாதிரி கூக்கி பூக்கி. ஆமா, பூக்கி. இந்த வாட்டி சுதாகர் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஆமா, சுதாகரும் டிராவிட். ஆமா, டிராவிட் கேர்ள் ஃப்ரெண்டும் வைஃப் அவங்க சிக்னேச்சர். அது அந்த மூக்கல கரெக்டா அழுவும் போது அது கரெக்டா அது இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி ஒப்சர்வேஷன் செம்மையா இருக்கு. அதுவும் ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பை.